ராமநாதபுரம் அரும்பூர் கண்மாயை ஆக்கிரமித்து பேருந்து நிழற்குடை கட்ட தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காமல் அரசு அதிகாரிகள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளுக்கு தொடர்ந்து துணை போவதாக வேதனை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்திரன், மேலும் விவரங்கள். வணக்கம். நீர்நிலை பகுதியில் எந்தவிதமான கட்டமாற்ற அனுமதி கூடாது உத்தரவுக்கும் அரசு அதிகாரிகள் அதை பின்பற்றவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரும்பூர் கண்மாய் நீர்நிலை பகுதியில் பேருந்து நிலைக்கு அமைக்க தடை விதித்து உயர்ந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே பாலம் கட்டுவதாக கூறி கால்வாயை தனியாக ஆக்கிரமித்து வருகின்றனர். அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு கூடாது என்று கடந்த 3 வருடங்களும் பல்வேறு உத்தரவு பிறப்பித்து வருகின்றோம். ஆனால் இதனை அரசு அதிகாரிகள் சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு துணை கொண்டனர் நீதிபதி கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட அரும்பூர் பகுதியை சேர்ந்த முத்துப்பெருமாள் மதுரை அமர்வு ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அதில் ராமநாதபுரம் மாவட்டம் அரும்பூர் பெரிய கண்மாய் உள்ளது. இந்த கண்மாய் வைகை ஆற்றில் வரும் நீரை மூலாதாரமாக கொண்டு உள்ளது. இதன் மூலம் 460 ஏக்கர் விவசாய நிலை பயணித்து வருகின்றன. இந்த நிலை அரும்பூர் கண்மாய் பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணி நடைபெற்று வருது. இதனால் கண்மாய் நீர்நிலை பகுதியில் பெரும் பாதிப்பு உள்ளாகும் என தடை விதிக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் புகழேந்தி அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நாங்கள் நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு கூடாது கடந்த 3 வருடங்கள் பல்வேறு உத்தரவு பிறப்பித்து வருகின்றோம். ஆனால் இதனை அரசு அதிகாரிகள் சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு துறையினர் இது மிகவும் வேதனையாக உள்ளது. எவ்வாறு இதுபோல் நடவடிக்கை அதிகாரி செய்கிறார்கள்? நீர்நிலை எந்த ஒரு கட்டமாற்றம் கண்டிப்பாக அனுமதிக்கவே முடியாது. அதேபோல் மதுரை மாட்டுத்தாவணி எதிரே செல்லக்கூடிய கால்வாயில் பாலம் கட்டுமான என்ற பெயரில் கால்வாய் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு தினந்தோறும் அதிகாரிகளை பார்த்துவிட்டால் சில என்னவாறு அன்னைக்கு என கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் மாட்டுத்தாவணி எதிரே கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டணம் குறித்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி அரும்பூர் கண்மாய் நிலை பகுதி ஆக்கிரமிப்பு செய்து பேருந்து நிலை அமைக்கும் பணிக்கு இடைக்கால தடை விதித்து பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.